தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 84ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தமனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா, உங்கள் ஆத்துமா எது மேலே வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறது? உலகத்தின் மீதே, உலகத்தின் காரியங்கள் மீதே, உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களிலேயே, அதன் ஆசை இச்சைகளிலேயே நம்முடைய கண்கள், நம்முடைய இருதயம், நம்முடைய எண்ணம் அது நோக்கமாக இருக்கா? வாஞ்சையும் தவணமுமாய் இருக்கிறதா? வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல். ஆலயத்தில், இன்னைக்கு ஆலயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் தானே லீவு. சில பேர் தனியாக வருவாங்க, பிள்ளைகள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் தானே பாஸ்டர் லீவு. அடுத்து எவ்வளோ சொன்னாலே எழும்ப மாட்டேன்றாங்க. என் பிள்ளை நல்லா தூங்குது, காலையில் தான் கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க. ஏன்பா, உங்கள் பிள்ளையுடைய படிப்பு, ஸ்கூலுக்கு போகணும், படிப்பின் காரியத்தில் எக்ஸாம், இதெல்லாம் சொன்ன உடனே காலையில் 5 மணிக்கே உட்கார வச்சு பிள்ளைய படிக்க வச்சு குளிப்பாட்டி ஸ்கூலில் கொண்டு போய் விடுறீங்கல்ல. எப்படியாவது புறப்பட பண்ணி ஸ்கூலில் டைமில் கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்கல்ல. இதுக்கெல்லாம் உங்கள் இருதயம் ஆயத்தமாக இருக்குது, ஓடுது, இதை செய்யணுன்ற அந்த வாஞ்சிருக்கு. காரணம் என்ன? என் பிள்ளை நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் வரணும், நான் தான் படிக்கலை, என் பிள்ளை நல்ல ஒரு நிலையில் வரணும், நான் தான் முன்னேறலை, என் பிள்ளை நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு தவணமும் வாஞ்சையும் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. சொல்லுது, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற? நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருக்கிறத காட்டில கர்த்தாவே உங்க சமூகத்தில் நான் தங்கியிருப்பேன். உலகம், துன்மார்க்கம், மற்ற காரியத்துக்கு நேராக போகிறத விட உங்கள் ஆலயத்துக்குள்ளேயே நான் தரித்திருப்பேன். காரணம் என்ன? ஆலயத்தின் மீது இருக்கிற வாஞ்ச. என்ன வந்தாலும் பரவாயில்ல, மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, இடி இடித்தாலும் சரி, சர்ச்சுக்கு போய் உட்காந்துடணும், ஆலயத்தில் போய் உட்காந்துடணும். சின்னதுலேருந்தே பிள்ளைங்களை நல்லா தட்டி வளருங்க. என் வாழ்க்கையில் எனக்கு தெரியும், சில நேரங்களில் பிள்ளைகளாக இருக்கும்போது, அம்மா இன்னைக்கு நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, அடித்து துவைச்சி கொண்டு போயிடுவாங்க. கையில் ஒரு கிள்ளுவாங்க பாருங்கள், அப்படி வலியாக இருக்கும். எழுந்துரு போ, ஜுரம், செத்தாலும் சபையில் போய் சாவு, ஆலயத்தில் போய் செத்துரு, உனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு வராமல் நீ இருக்கக்கூடாது. இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, அவ்வளவு குளிர் ஜுரம், அதுலேயும் ஆலயத்தில் போய் இருந்திருக்கிறேன். ஸோ அன்னைக்கு படிப்பித்த காரியம் நாளடைவில் நான் வளர்ந்து வந்த பின்பாக ஒரு நாள் கூட எங்கேயுமே சர்வீஸை நான் மிஸ் பண்ணதில்லை. ஒரு வேளை ஊர்களுக்கு கடந்து போனாலும் எப்படியாவது சர்ச்சுக்கு, அங்கே இருக்கிற பக்கத்தில் எந்த சபை இருக்கோ அந்த சபையில் போய் உட்காந்துட்டு வந்துடுவேன். காரணம் என்ன? ஆலயத்தின் மீது இருக்கிற வாஞ்ச. இன்னைக்கு எப்படியாவது கர்த்தர் கூட பேசணுமே, ஆண்டவருடைய வார்த்தையை எப்படியாவது கேட்டுவிட வேண்டுமே, எப்படியாவது அந்த வார்த்தையில் ஸ்திரப்பட வேண்டுமே என்கிறதான எண்ணம். இன்னைக்கோ ஒரு நாளைக்கு வர முடியல அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலங்களில் ஆண்டவர் நிறைய ஃபியூச்சர்ஸை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆன்லைனில் கர்த்தருடைய வார்த்தை வருது, உட்கார்ந்து வீட்டில் அந்த தவணம், அந்த தாகம் இருக்கும் அப்படின்னா ஆராதனை போட்டு நம்ம கேட்போம், வார்த்தையை நம்ம கேட்போம்.
நான் என் விசுவாசிகள்கிட்ட கேட்குறது தான், இந்த வாரம் நீங்கள் வரல, கர்த்தருடைய ஆராதனையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டிங்களா? வசனம் உங்கள் கூட பேசிச்சா? சில பேர் சொல்லுவாங்க இல்லை பாஸ்டர், சில பேர் சொல்லுவாங்க பாதி கேட்டேன் பாஸ்டர். முழுசாக கேட்டுருங்க, கேட்காதவங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க. கேட்டவங்களோட என்ன கர்த்தர் பேசினார் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆலயத்தை விட்டுறாதீங்க, ஆலய பிரகாரத்தை விட்டுறாதீங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டுறாதீங்க, ஜீவனுள்ள வார்த்தையை விட்டுறாதீங்க. உங்களுக்கு இருக்கணும், ஆலயத்துக்கு போலியா ஏதோ ஒன்று இழந்துட்டேன், ஆலயத்துக்கு போலியா சந்தோஷத்தை இழந்துட்டேன், சமாதானத்தை இழந்துட்டேன், அந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்குள்ள இருக்கணுங்க. எப்படியாவது கர்த்தருடைய ஆலயத்தில் வரணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை பிடித்து கொள்ளணும். அந்த அனுபவத்துக்கு கர்த்தர் நம்மளை நடத்தணும். அதுக்கு உங்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருக்கணும், வாஞ்சை இருக்கணும். வாலண்டியர்ஸ்ட்டை சொல்லுவேன், முக்கியமாக ஆலயத்தில் ரெகுலராக வரவங்கள்ட்ட சொல்லுவேன், கொஞ்சம் லேட் பண்ணுறீங்க, அந்த லேட் பண்ணுறதை கூட மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஏர்லியராக வாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்களால் முடியும், இன்னும் வாங்க, இன்னும் செய்யுங்க. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் தங்கி இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்திரப்படுறது, கர்த்தருடைய ஆலயத்தில் உறுதியாக இருப்பது, திருப்தியாக இருப்பது, அந்த அனுபவத்துக்கு கர்த்தர் உங்களை நடத்தி செல்வாராக. இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுங்க, தீர்மானத்தை எடுங்க. அப்பா, உங்கள் ஆலயத்தின் மேலே வாஞ்சை எனக்கு இருக்கணும், பிரகாரத்தில் வாஞ்சை இருக்கணும், அந்த இருதயத்தோடு கூட ஓட எனக்கு கிருபை தாங்கப்பா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஓட வைப்பார், கிருபை தருவார், சமாதானமாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆலய பிரகாரத்தின் மேலே வாஞ்ச, ஆலயத்தின் மேலே தாகம், ஆலயத்தின் மேலே தவணம் உடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். என்ன வந்தாலும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்கிற அந்த உள் உணர்வை உடைய பிள்ளைகளுக்கு தந்து, வாஞ்சையை தந்து, கர்த்தருடைய அன்பிலே கர்த்தரிலே ஸ்திரப்பட ஓட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற இருதயத்தை கர்த்தர் தருவாராக, சமாதானத்தினால் நிரப்புவாராக. அங்கே அந்த வாஞ்சையும் தமனமும் வாழ்க்கையில் ஒரு உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அதை மறந்து விடாதிருங்கள். God bless you. God bless you.